வணக்கங்க. ஒரு வீடியோங்க. அதான் வந்துங்க, நாம் அன்பு அன்பு பாசம் பற்றுதல் இல்லைங்களா? அன்பு பாசம் பற்றுதல் எங்கே இருக்குது? யார் ரொம்ப வச்சுருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷருங்க நம்மளுடைய பசங்க பிள்ளைங்க பாசம் வச்சுருக்காங்களா? அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு ஏஜ் ஆகி அவங்களுக்கு 2 குழந்தையாகும்போது அப்பா அம்மா மறந்துடுறாங்கன்னா காசு பணம் இருந்து சொத்து சுகம் இருக்கும்போது மறக்க மாட்டாங்க. அந்த சொத்து சுகத்தை மேலே நினப்பு வச்சுட்டு தான் நம்மளை வந்து பார்க்க வர்றது, நம்மக்கிட்ட பேசுகிறது, பிடிக்கிறது எல்லாமே. அவங்கக்கிட்ட நம்ம ஏதாவது ஒரு அமௌண்ட் எதிர்பார்க்குறதோ, ஒரு காசு எதிர்பார்க்குறதோ இருந்ததுன்னா வரவே மாட்டாங்க. எப்போ ஒரு நாளைக்கு வருவாங்க. இப்போ ஒரு நாளைக்கு வந்துட்டு எனக்கு அந்த வேலையாக இருந்துங்க, இந்த வேலையாக இருந்துங்க, வர முடியலைங்க, இந்தாங்க இந்த 1000 ரூபாய் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு போவாங்க. அதே சொத்து இருந்து வசதியான வீட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோன்னு வைங்க, பொழுதுனிக்கு போயிடுவாங்க. தாத்தான்னு தோலை பிடிச்சி தொங்குவான், காதை பிடிச்சி கடிப்பான், பேரன் எல்லாம் சொல்லி கொடுக்கறது என்னங்க, சொல்லி கொடுக்கறது. அது மாதிரி தாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. வயதான காலத்தில் நமக்கு இருக்கிற சேவிங்ஸு, நமக்கு இருக்கிற பணத்தை இறுக்கமாக வச்சுக்கணுங்கிற. அன்புக்காகவோ பாசத்துக்காகவோ பணத்தை கொடுத்துடக்கூடாது. நம்ம சொத்து எழுதி வச்சிடக்கூடாது அவசரப்பட்டு. நம்ம துணையை நம்மளை நம்பி இருக்கிற துணையை பத்திரமாக பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமைங்க. நம்மளை அவங்க பார்த்துக்குவாங்க. நமக்கு முடியாத கட்டத்துக்கு ஆள் வச்சுக்கலாம், வட்டிக்கலாம், பிடிச்சிக்கலாம். பணம் காசு இருக்கல்ல. நம்மளுடைய குழந்தைகளை எல்லாம் நம்ப வேண்டாங்கிற நான் தாராளமாக சொல்கிறேன். குழந்தைகளவோ பிள்ளைகளவோ நம்ப வேண்டாம். நம்பியெல்லாம் பிரயோஜனம் இல்லைங்க. அவங்ககிட்ட டிமாண்ட் பண்ண வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாதுங்கிற நான். அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம், கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் நல்ல ஒரு நாயை வாங்கிருங்க. நாய்க்குட்டி, நாட்டுக்குட்டி வாங்கிருங்க, வளர்த்தி பாருங்கள். ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் ஆனதுக்கப்புறம் அது பாருங்கள், உங்களை விட்டு போட்டே போகாது. உங்கள் கூடவே இருக்குது. நன்றியுள்ள ஜீவன் உலகத்தில் யாருன்னா, உலக லெவலில் சொல்கிறேங்க, உலக லெவலில் யாருன்னா நாய் தான், டாக். ரொம்ப நன்றியாக இருக்குங்க. நன்றி விசேஷத்தோடு இருக்குது. நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போனீங்கன்னா சாப்பிடாது தெரியுங்களா? நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போனீங்கன்னா என்னங்க தூங்காது தெரியுங்களா? ஒரு இடத்துல உட்காராது தெரியுங்களா? சுற்றிகிட்டே இருக்குங்க, கேட்டை பார்த்துட்டே இருக்கும். அந்த மாதிரி நன்றி உள்ள ஜீவனை நீங்கள் வளர்த்துறதுனால தப்பு கிடையாது. வளர்த்துங்க, வாங்கி வளர்த்துங்க. நம்ம கூட அன்பை காட்டுங்க, பாசத்தை காட்டுங்க, தொத்துங்க. மடியில் வந்து படுத்துக்குங்க. நம்ம படுக்கும்போது நம்ம தலைக்கிட்ட வந்து மூஞ்சி வச்சு படுத்துக்குங்க. அன்பாக இருக்குங்க. ஆராய்ச்சி வந்து உழைக்கிங்க. 3% கேட்டுக்கிட்ட இது வந்துட்டாங்கன்னா உழைன்னு உழைச்சி தீர்த்து போடும். பாதுகாப்பு. நன்றியோடு இருக்கக்கூடிய ஜீவன் நம்ம குழந்தைகளுக்கு மேலே அந்த நன்றி உள்ள நாய் தான் சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பாய்.